Hey guys, warm welcomes to all. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு டேஸ்டியான வாங்கிபாத் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் pan நல்லா ஹீட் ஆகட்டும். pan நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணனும். நம்ம யூசுவலா ஆட் பண்ற ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே பட்டை, கிராம்பு அது எல்லாமே போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா அந்த ஸ்மெல் வரணும் அந்த அளவுக்கு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அது நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் அதை எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து லைட்டாக ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் விட்டுட்டு அதில் ஒரு 6-7 காஞ்ச மிளகாய் போட்டு அதையும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, மிளகாய் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அதே எண்ணெயில் கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சீரகம் இது மூணையும் அதே மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையுமே நல்லா மிக்சர் ஜாரில் போட்டு ஒன்றும் பாதியுமாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது மாதிரி நெக்ஸ்ட்டு பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் விட்டுட்டு லைட்டாக அதில் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கு அடுத்து கத்திரிக்காய் ஆட் பண்ணி நல்லா சாட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ பிரிஞ்சாலை நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தூளும் வரமிளகாய் தூளும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணுறப்பே உங்ககிட்ட கொத்தமல்லி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி கூட போட்டுக்கலாம். அண்ட் இது நல்லா குக் ஆகிற டைமில் 1 கப் அளவு புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு லெமன் சைஸ் புளி கரெக்டாக இருக்கும். அந்த தண்ணி நல்லா கரைச்சி ஆட் பண்ணி நல்லா பிரிஞ்சாலை அதில் குக் பண்ண விடணும். அதுலேயே நம்ம கல்லுப்பை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இது நல்லா இப்போ குக் ஆகட்டும். இது மாதிரி பிரிஞ்சால் ஓரளவுக்கு 3/4 குக் ஆனதுக்கப்புறம் நம்ம மிக்சரில் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த மிக்ஸையும் இதில் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டு மறுபடியும் இதை கொதிக்க விடணும். ஆக்சுவலி வாங்கிபாத் பார்த்திங்கன்னா நிறையா பேர் நிறையா ஸ்டைலில் செய்வாங்க. இப்போ நம்ம இதில் ட்ரை ரோஸ்ட் பண்ணதுலேயே நம்ம வேணும்னா கொத்தமல்லி, வெள்ளை எள்ளு, அப்புறம் இந்த பீனட்ஸ் இருக்கு இல்லையா, இது எல்லாமே கூட நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஆட் பண்ணால் இன்னும் டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும். ஸோ இதை கொதித்து எடுத்தோட்டி பார்த்திங்கன்னா நமக்கு வாங்கிபாத் மிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. அதில் ஆற வச்ச சாப்பாடு போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதோட உப்பும் தேவையான அளவு போட்டு நம்ம நார்மலாக வெரைட்டி ரைஸ் மிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டால் நம்மளோட சூப்பரான வாங்கிபாத் ரெடி ஆகிடும். ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட வாங்கிபாத் ரெசிபி. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அலாங் வித் எங்களோட ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்குது, அதையும் டச் பண்ணி ஃபாலோ அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. எனக்கு நீதானா பெஸ்ட்.